18 அம்புகள் வந்து பீஷ்மரை தாக்குச்சுன்னு சொல்லி அந்த கொடுத்துருவாங்க. இந்த 18 அம்புகள் என்னென்ன அப்படின்னு ஒரு லிஸ்ட்டே இருக்குது. அம்புகள் ஒவ்வொரு அம்புகளுக்கு ஒரு ஒரு ஆமாம், முதல் அம்பு வந்து சிகண்டி போடுறது, அதுதான் நெஞ்சில் அவர் தாங்குறாரு. அதற்கு பின்பு வந்த 18 அம்புகளும் பார்த்திங்கன்னாக்க ஒன்பின் ஒன்றாக அவரிடம் இருந்து போக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னலாம் அவரிடம் இருக்கோ அதெல்லாம் வெளியில் கொண்டு வரணும். இப்போ பாருங்கள், மெய், வாய், கண், மூக்கு, செவி, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், காமம், குரோதம், சுவை, ரோகம், மோகம், ஆச்சரியம், ரஜோகுணம், சத்தோகுணம், தமோகுணங்கிற இந்த 18 விஷயங்களையும் அவர்கிட்டருந்து நீக்கணும். அப்படிங்கிறதுக்காக இந்த போடப்பட்ட 18 அம்புகளும் இந்த குணங்களை அவரிடம் வந்து நீக்கினால்தான் அவருடைய ஆன்மா போகும் அப்படிங்கிறது. அவரே ஏற்கனவே நிறைய விஷயங்களை தவிர்த்துட்டார். காமத்தை தடுத்துட்டார். மெய், வாய், கண், மூக்கு, செவி அப்படிங்கிற இந்த இதெல்லாம் கூட அவர் தவிர்த்துட்டார். துறக்காத விஷயங்கள்லாம் என்னென்ன உண்டோ எல்லாம் முழுமையாக போகணும் அப்படி சொல்லி அர்ஜுனன் விட்ட இந்த 18 அம்புகளும் பீஷ்மரை தாக்கி. ஆனாலும் அவர் இச்சாமரணம் வாங்கியிருக்கார். அவர் இச்சாமரணம்னா விருப்பப்பட்டால்தான் மரணம். விருப்பப்படுற வரைக்கும் அவருடைய அப்பா கொடுத்துருக்காருங்களா வரம் அவருக்கு. ஆமாம், சாந்தனமாக சொல்லியிருக்காரு. சாந்தனம் கொடுத்துருக்காரு. அவர் பெரிய தவசி. அவர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா 100 அஸ்வமேத யாகம் பண்ணவர். 100 அஸ்வமேத யாகம் ஒரு ராஜா பண்ணார்னாவே இந்திர பதவி அவருக்கு ரெடியாகும். அப்பேற்பட்ட தவ வலிமை உடையவர். சாந்தனுக்கு முன்னாடி இருக்காளா? சாந்தனுக்கு முன்னாடி இருக்கிறார். சாந்தனு தான் வேற ஒரு வரையும் எடுத்து. அங்கே ஒரு பிரச்சனை நடந்தது. நேராக அவர் இந்திர சபைக்கு போய்கிட்டு இருக்காரு. ஒரு 7 ரிஷிகள் அவரை தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அந்த ரிஷிகளுடைய சாபத்தினால அவர் வந்தவர் சாந்தனுங்கிற மன்னன். அதனால் வந்து அதாவது இந்த பெண் சுகங்களை இல்லாமல் வந்து எல்லா சுகங்களையும் துறந்து தான் ஒரு 100 அஸ்வமேத யாகத்தை பண்ணியிருக்காரு. இந்திராணியை பார்த்தோன்னு அவருக்கு ஒரு மோகம் வந்துருச்சு. ஆகையினால நீ வந்து பூலோகத்தில் பிறக்க கடவாயின்னு சொல்லி சாபத்தினால் வந்தது சாந்தனு வந்திருக்காரு. அதனால தான் அந்த 2 திருமணங்களை அவர் பண்ணியிருக்காரு. பண்ணிவிட்டு இப்போ வந்து பாருங்கள், இந்த வரத்தை இவர் பெற்றிருக்கிறதுனாலேயே இவர் இப்போ சாக விரும்பலை. என்ன காரணம் சொல்கிறேன்னா, உத்தராயணம் வரட்டும், தட்சிணாயனம் நடந்துகிட்டு இருக்கு, நான் அது வரைக்கும் நம்ம ஊரில் யார் வெற்றி போகிறாங்க, அசுராபுரம் அரியணையில் யார் உட்காராங்க பார்க்கணும் அப்படின்னு அம்பு படுக்கையிலே படுக்க வச்சிடறாங்க. இது மகாபாரதத்துக்குள்ளே இவ்வளோ ரணத்துலேயும் ஒரு மனிதர் எந்த விதமான கவலையும் படாமல் துன்பப்படாமல் தாங்கிக்கிட்டு இந்த வலியுடன் இருக்கிறார் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா. இங்கே நேச்சுரலி அதுதான். மற்ற எந்த லக்கணத்துக்கும் கொடுக்காத ஒரு பெரிய விஷயத்தை இங்கே கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த அடிபட்டாலும் எந்த மாதிரி இது ஆனாலும் உறுப்புகளுக்கே சேதம் ஏற்பட்டாலும் கூட தன்னுடைய சுயநினைவை இழக்காதவங்க யாருன்னா அந்த விருச்சிகம் தான் இருப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிற அளவுக்கு இன்னென்னது நடந்திருக்கு, இப்படியெல்லாம் இருக்குங்கிற அளவுக்கு அவங்களுடைய மன உறுதியும் தெளிவான அறிவும் இருக்கும். மற்றவங்களாம் கேர் ஆகிடுவாங்க. இவங்க அப்படி இல்லை. இவங்க வந்து எப்படி அந்த நிதானம் இருக்குது, இவங்களே போய் படுத்துக்குவாங்க ஹாஸ்பிட்டலில். ஆமாம், அந்தளவுக்கு. இப்போ நீங்கள் இப்போ நம்ம நிறைய திரைப்படங்களில் பார்த்துருக்கலாம், இராணுவ நிகழ்ச்சிகளை சொல்லும்போது நம்ம பார்த்துருக்கலாம். ஒரு பல குண்டடி பட்டாலும் கூட எதிரியை நோக்கி இவங்க தொடர்ந்து போராடிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, கேள்விப்படுறோம் இல்லைங்களா. அதெல்லாம் இந்த விருச்சிக லக்னமாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் மற்றவங்களை விட இன்னும் அதிகமாகவே இருக்கும். அதுதான் இந்த மகாபாரதத்தில் பீஷ்மருக்கு இந்த விருச்சிக லக்னம் உடலை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அந்த அந்த அறிவும் தெளிவும் அந்த உறுதியான மனமும் வந்து அவங்களுக்கே உரியதாகத்தான் இருக்குது. நிறைய பார்த்துருக்கோம். பெரிய பெரிய சாதனைகளுக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. மிக தைரியமாக துணிச்சலாக சில காரியங்களை செய்யணும். இப்போ ஹிட்லர் பார்த்திங்கன்னா அவர் ஒரு விருச்சிகம் மாதிரி தான் வச்சுங்களேன். அவருடைய படையில் இருக்கிற ஆட்கள் எப்படி இருப்பாங்க தெரியல, கிணத்துல கூதினா எந்த பேச்சும் பேசாமல் கிணத்துல கூச்சிடுவான். பேச்சுக்கு அவர் சொன்னாலும் கூட எப்போ கிணத்துல கூடிங்க சிப்பாயினாக்க வரிசையாக கூச்சிக்கிட்டு இருப்பான், நிறுத்தினா தான் நின்றுப்பான். அப்போ ஒரு படையை வந்து எந்த மாதிரியாக அவர் கட்டமைச்சிருக்கார் பாருங்கள். சார்லி சாப்ளின் கூட சில திரைப்படங்களில் வந்து அந்த போர் நடக்கும்போது எப்படி மிஷின் மாதிரி மனுஷங்கள்லாம் ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறத காமெடியாக காமிச்சிருப்பார். உண்மையில் அப்படி தான். ஒரு நாளைக்கு 10 பிளேட்டு 5 பிளேட்லாம் தயாரிப்பாங்களாம். அப்போ எந்த அளவுக்கு அவங்கள பக்குவப்படுத்தி அவங்கள ஒரு கட்டுக்கோப்பில் வச்சுருந்துருப்பாங்க பாருங்கள்.
இன்னும் ஒரு ஆகாயத்தில் வந்து விமானத்திலே கூரை போட்ட மாதிரி போகுமா அந்த போர் 2ஆம் உலக போரில் இருந்தப்போ. பயத்திலே சில நாடுகளெல்லாம் பிடிச்சாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஹிட்லர் வந்து விருச்சிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவ்வளோ பெரிய ஆள் ஷார்ட்டேஜ், ஆளுக்குள்ளமாக இருப்பார். ஆனால் மன உறுதி பாருங்கள், செயல்பாடு பாருங்கள். அவரும் யூதர்களெல்லாம் அழிச்சிருக்காரு இல்லையா, கணக்கு போட்டு பாருங்கள். இங்கே காந்தார தேசத்தையே சர்வநாசம் பண்ணார் இல்லையா. அது மாதிரியாக இந்த மாதிரியான அசாத்தியமான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக பெரும்பாலும் இருப்பாங்க. இப்போ வந்து இப்போ அம்பு படுக்கையில் படுத்தாச்சு. இப்போ துரியோதனை வந்து கேட்பார், தாத்தா நாளைக்கு யாரை தளபதியாக நியமிக்கிறது, நீங்கள் உத்தரவு கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போவாவது கர்ணனை சொல்வார்னு பார்க்குறேன். இப்போவும் பீஷ்மர் சொல்ல மாட்டார், துரோணரை தளபதியாக போட அப்படிம்பார். கர்ணன் அதை அப்புறம் பார்க்கலாம் அப்படிம்பார். கர்ணனுக்கு இப்போ கூட வந்து அவர் மேலே ரொம்ப கோவம். அதில் பூவும் படுத்துருக்கேன், பூ விட மாட்டேங்கிறாங்க, இப்போவும் நம்ம மேலே இவ்வளோ வஞ்சனை வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி கோவமாக தெரியும் போவான். போன ஒன்று கூப்பிடுவார், கர்ணா நீ மட்டும் வாங்குவார். கர்ணன் வருவான், என்ன வேண்டாம் இப்போ தான் கேட்பான்னு நினைக்கிறேன். என்னத்தை நீ இது மேலே பேச போகிற, கூப்பிட்டு வச்சு இன்னும் அசிங்கப்படுத்த போறியா, அவமானப்படுத்த போறியாங்கிற மாதிரி கண்ணனுடைய பார்வை இருக்கு. ஏன்னா அவன் கொதிச்சுக்கிட்டு இருக்கிறான் உள்ளர. இருந்தாலும் கீழே படுத்தும் கூட நம்மளை அவமானப்படுத்துறதுன்னு ரெடியாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய உள்ளே இருக்கும். ஆனால் பீஷ்மர் பக்கத்தில் வந்தோடனே வா குந்தி மகனேம்பார். ஷாக் ஆகிடுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும், அவன் தாய்க்கு தெரியும், குந்திக்கு தெரியும், தவிர வேறு யாருக்கும் இது வரைக்கும் தெரியாதுங்கிறத இவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். நான் உன்னை எப்போது முதலாக பார்த்தேன்னா நான் அப்போவே நீ வந்து குந்தியின் மைந்தன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இவ்வளோ காலம் வந்து நான் சொல்லாமல் இருந்த காரணங்கள் உண்டு. ஆனால் நீ வந்து இப்போது வந்து உன்னுடைய நட்புக்காக, நண்பனுக்காக, சகோதரர்கள் தெரிஞ்சே நீ போரிடுறதுக்கு நீ தயாராக இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் இருக்கிற வரைக்கும் நீ உன் சகோதரர்களோட போராடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆகையினால தான் உன்னை நான் வந்து போர்க்களத்தில் ஒன்று விடவே இல்லை. அது மட்டும் இல்லை, இன்னொரு மிக மிக முக்கியமான காரணம் இருக்குது. கர்ணா அந்த துரியோதனை வந்து ரொம்ப அப்பாவி. அவனை வந்து தவறான நபர் கூட இருந்ததுனால அவன் இந்த மாதிரியான ஒரு போரை வந்து வரவழைச்சிட்டான். அவனை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை. நான் ஒருத்தர் இருக்கேன், எனக்கு அடுத்து யாருக்கான நீ தான் இருக்க கர்ணா, அதனால தான் நான் ஒன்றும் வந்து போர்க்களத்தில் நான் விடலை. நீ இருக்கிற வரைக்கும் துரியோதனை காப்பாற்று அப்படின்னு சொன்ன உடனே கர்ணன் திகைச்சு போடுவான். பீஷ்மர் எப்படி உயர்ந்து நிற்கிறாருன்னா வானுக்கும் பூமிக்கு நிற்கிற எவ்வளோ பெரிய ரகசியத்துக்கெல்லாம் உள்ளடக்கி வச்சுருக்காங்க பாருங்க. பெரிய ரகசியம் இல்லை இது, பெரிய ரகசியம். அது தெரிஞ்சுக்கிட்டே சந்தர்ப்ப சூழ்நிலை வர்ற வரைக்கும் ஒரு விஷயத்தை தெரியாமல் வச்சுருக்குறதுங்கிறது நம்மளால நம்ம தான் ஓட்ட வாங்கிக்கிற ஊரஞ்ச விஷயமாச்சு. உடனே தகவல் சொல்லிட்டு தான் மறுவேளை பார்ப்போம். ஆனால் ஒரு ஒரு வயது முதிர்ந்தவர், அனுபவம் உடையவர். இது மாதிரியான அவர் எவ்வளோ விஷயங்களை வரிசையாக நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா, பெண்கள்கிட்ட வாங்காத சாபம் இல்லை அவர். அம்பாக்கிட்ட வாங்கியாச்சு, இவள்கிட்ட பாஞ்சாலிகிட்ட வாங்கியாச்சு, காந்தாரிகிட்ட கூட வாங்கிட்டார். ஆனால் வெளியே தெரியாது. சாபங்கள் வந்து அவ்வளோ சாபங்கள். அந்த இப்போது இத்தனை அம்புகளை வந்து அர்ஜுனன் போட்டான்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்கிறாங்க இல்லைங்களா. இதற்குள்ளேயே எல்லா சாபங்களும் அவர் கிடைக்கிறது. இப்போ கண்ணன் சொல்லும்போது கூட என்ன சொல்கிறார், அர்ஜுனன் வந்து தாத்தாக்கிட்ட ஓடி வாடி அவர் மடியில் விளாண்டுருக்கேன், அவர் எப்படி நான் கொள்வது, கண்ணா நீ என்னை வந்து இந்த மாதிரியான ஒரு ரொம்ப ஒரு சிக்கலான இடத்துல கொண்டாந்து நிப்பாட்டியே அப்படின்னு சொல்லும்போது சொல்லுவார், அர்ஜுனா நீ அவருக்கு மோட்சம் கொடுக்குற, அவர் பிறவி கடனை வந்து வெளியே போகிறதுக்கான ஒரு வழியை நீ பண்ணுறடா. உன் கையில் சாகிறது தான் அவருக்கு மரியாதை, சிகண்டி கையில் சாகிறது அவருக்கு மரியாதை கிடையாது. அவ்வளோ பெரிய வீரருக்கு, அவ்வளோ பெரிய தவவழி உடையவருக்கு அவருடைய முன் சரித்திரங்கள்லாம் சொல்லி நீ அவருக்கு மோட்சம் கொடுக்குற, உன் கையால் மோட்சம் பெறுவதை அவர் விரும்புவார், அதுதான் சரியானது, நீ அம்புகளை விட அப்படின்னு சொல்லி கண்ணன் சொல்லதுக்கப்புறம் தெளிவானதுக்கப்புறம் அம்பு விட்றான். அப்போவும் அழுதுகிட்டே தான் அம்பு விட்றான். ஏன்னா பாம்பின் கால் பாம்பு அறிங்கிற மாதிரி ஒரு வீரனுக்கு இன்னொரு வீரனுடைய தன்மை தெரியும். என்ன இருந்தாலும் ஒரு நேருக்கு நேராக சண்டை போட்டு ஒருத்தர் ஜெயிக்கிறதுல இருக்கிற சந்தோஷம் மகிழ்ச்சியும், நிராயுதாபாணியாக இருக்கிற ஒரு ஆளை கொல்லும்போது அது என்ன ஒரு வீரம், அது
ஒரு தனக்கே ஒரு அவமானமாக ஏற்படும் இல்லைங்களா. வில்வத்தையில் மிகச்சிறந்த வில்லுக்கோர் விஜயங்கிற மாதிரி பேர் எடுத்தவன் இந்த மாதிரி ஆயுத நிராயுதபாணியாக இருக்கிற பீஷ்மரை கொன்னாங்கிறது அது அவனுக்கு என்ன பெருமையே கிடையாது, சிறுமை தானே. அந்த சிறுமைக்கு தான் அவன் பயப்படுறான். ஆனால் இங்கே டேக் ஓவர் பண்ணிடுறாரு. கண்ணன் வந்து என்ன பண்ணுறாரு, இது ஒரு வழி தான். ஆமாம், அதுக்கு தான் முன்னாடி ஒரு சீனை வந்து வச்சிடுறாங்க. முதல் நாள் இதில் வந்து நிராயுதபாணியை வந்து பீஷ்மர் கொண்டார் இல்லையா, அதனுடைய வினைப்பயன் அது. அவரே ஆரம்பித்து வச்சார். அதனால் அதை பற்றி நீ கவலைப்படாத அர்ஜுனன்னு சொல்லி கீதை உபதேசம்லாம் பண்ணி அர்ஜுனனை அம்பு போட வைக்கிறாரு. இப்போ ஒரு அம்பு படுக்கையில் இருக்கார். இப்போ ஒவ்வொருத்தராக வந்து மீட் பண்ணுறாங்க. இப்போ இவர் சாச்சவனே போகிற ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. மதியத்துக்கு பிறகு தான் இவருடைய இது நடக்குது. பீஷ்மர் இந்த மாதிரியாக அம்பு படுக்கையில் படுத்துட்டாருன்னே போகிற ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ ஒவ்வொருத்தங்களாம் வந்து பார்க்குறாங்க. இப்போ கர்ணனை கூப்பிட்டு தனியாக பேசுகிற மாதிரியாக தர்மனை கூப்பிடுவார். தர்மன் என்ன பேசுவான், எல்லோரும் போங்க நான் தனியாக பேசணும் அப்படின்னோடனே தர்மனுக்கு ஒரு உபதேசம் பண்ணுறாரு. ஒரு அரசன் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக இந்த அரசாட்சி புரிவதனுடைய எல்லா விஷயத்தையும் சொல்ல. காரணம் என்னென்னா தர்மன் தான் அரசால போகிறாங்கிறது அவருக்கு தெரியுது. ஆகையினால் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த அரசாட்சிக்கு உரிய நியதிகள் எல்லாம் சொல்லி எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுங்கிற அறிவுரையெல்லாம் அவர் சொல்கிறார். இப்போ துரியோதன் வந்து அவன் கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் வந்து தாத்தா நான் என்ன செய்யட்டுங்கிற மாதிரி அவன் வந்து கேட்பான். துரியோதனா இதன் பொருட்டாவது நீ போகிற நேரத்தில் பாரு, இப்போதாவது போகிற நேரத்தை சகோதரர் இல்லைங்க ஒத்துமையாக இருக்க பாருங்கள், இந்த பகைமையை ஒழிங்க, என்னுடன் அந்த போர் முடியட்டுன்னு தான் துரியோதனன் சொல்லுவார். போகிற பாதையில் நிறுத்துறது என்னால் முடியாது தாத்தா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் துரோணரை நீ தளபதியாக போடுங்கிற. ஏன்னா அதில் பாதி வந்தாச்சு, பாதி வந்ததுக்கப்புறம் எல்லாமே அசிங்கமாக சொல்லுவாங்க. இப்போ இவ்வளோ பெரிய பீஷ்மரே ஜாச்சாச்சுன்னா இதுக்கு மேலே என்ன போருக்கு நிறுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. தம்பிகள் நிறைய பேர் இழந்தாச்சு. ஆனால் துரியோதன பக்கம் இருக்கிற விஷயம் என்னன்னா இவ்வளோ பேர் இழந்தாச்சு. இழந்ததுக்கு பிறகு போரை நிறுத்துறதுல இங்கே அவசியம் இல்லை. இது ராமாயணத்தில் இருக்குது. ராவணன் வந்து நிறைய பேர் இழந்துட்டான். இழந்ததுக்கு பிறகு நான் போகிற நிறுத்துறதுல எந்த பயனும் இல்லை. நான் ஒரு ஆள் தான் இருக்கேன், நானும் போகிறேன். ஆமாம், எல்லோரும் இழந்த பிறகு நான் இந்த சமாதானமோ இல்லை அந்த ரிட்டர்ன் வரல ஒரு பிரயோஜனம் இல்லை, நானும் சாகிறேன், போர் செஞ்சே சாகிறேன் அப்படின்னு சொல்லி தான் வரும். அதே தான் இங்கேயும் துரியோதனன் எடுத்த முடிவு வந்து பின்வாங்கலை. நான் இந்த முடிவுனா இந்த முடிவு தான், அதில் ஒன்றும் பின்வாங்கலை. இவ்வளோ பேர் இழந்தாச்சு, மேற்கொண்டு என்னங்கிறது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் துரியோதனுடைய இது. இப்போ இதில் ஒரு முக்கியமான ஆள் இன்னொரு ஆள் வருவார். சகுனி வந்து அப்படியே நிற்பார், ஒன்றும் பேச மாட்டார். கொஞ்ச நேரம் பீஷ்மரையே பார்த்துட்டு இருப்பார். பீஷ்மர் பார்ப்பார், என்ன காந்தார அரசேம்பார். சொன்ன உடனே சகுனிக்கு பிதாமகரே உங்களை இப்படி பார்க்கணுன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படிம்பார். நான் இப்படி இருக்கணுங்கிறதானே உங்களுடைய நெடுநாள் கனவு அப்படி சொன்ன உடனே சகுனி ஷாக்காயிடுவார். என்ன பிதாமகரே என்ன இப்படி சொல்கிறீங்க, உங்களை நான் இந்த நேரம் எப்படி நான் பார்ப்பேன், இது உன்னுடைய எண்ணம் நோக்கம் செயல் எல்லாமே எனக்கு தெரியும் சகுனி, உன்னை நான் அவ்வளோ துன்புறுத்திருக்கேன், அதெல்லாம் நான் இப்போ யோசிக்கிறேன், நீ ஏன் இந்த மாதிரியெல்லாம் நீ பண்ணுறேங்கிறது நீ ஒவ்வொரு முறை இந்த அஸ்தனாபுரத்துக்கு கேடு விளைவிக்கும் போதெல்லாம் நான் யோசிப்பேன். அது நான் பண்ணி வைத்ததனுடைய விளைவு தான் நீ வந்து இந்த மாதிரி நிற்கிறேங்கிறது எனக்கு தெரிந்து கொண்டே உன்னை என்னால் அகற்ற முடியவில்லை இந்த அஸ்தனாபுரத்தை விட்டு. அதுக்காக தான் உனக்கு காந்தார தேசத்தை உனக்கு திருப்பி கொடுத்து நீ வந்து காந்தார தேசத்தில் போய் இருன்னு சொன்னாலும் நீ திரும்ப மறுபடியும் வந்து குழப்பத்தை விளைவித்து கொண்டே இருந்த. அதை தாங்கி கொள்ளக்கூடிய அஸ்தனாபுரத்தை தான் காப்பாற்றுவேன்னு நான் உட்கார்ந்துருக்கேனே தவிர உன்னை என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆகவே தான் இந்த நிலையை வந்து விரும்பி தான் இருக்குன்னு நல்லா தெரியும். தயவு செய்து துரியோதனை காப்பாற்றுமார், துரியோதனையாவது காப்பாற்று, துரியோதனை அறியாதவன், அந்த அஸ்தனாபுரத்தினுடைய அரசன், நாளைய அரசன், நீ இருக்கும் வரை இந்த அரியணை காப்பாற்று,
அப்படின்னு சொல்லுவார். சகுனி ஒரு சிரிப்பு தான் சிரிப்பார் கேட்க.